விஜய் வந்து தொடர்ந்து நடிக்க போறாரு. கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாரி தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? இது அப்பட்டமான பொய் அல்லது திட்டமிட்டு கிளப்பி விடப்படுகிற வதந்தி. அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விஜய் வந்து நான் இனிமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவித்த போது, அப்படியெல்லாம் கிடையாது. 2026க்கு பிறகு இவர் நிச்சயமாக நடிப்பார். 69ஓடு விஜயினுடைய திரைப்பயணம் வந்து நிக்காது. 70, 71ன்னு தொடரும்னு சொன்ன ஒரே ஆளு நான் தான். அது பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய அனுமானம். பிளஸ் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு 2ம் சேர்ந்து தான் அந்த கருத்தை நான் முன் வச்சேன். என்ன காரணம், அதை விஜய் வந்து நடித்து இந்த கலைத்துறையை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லலை. விஜய் நினைத்த வெற்றி வந்து 2026ல கிடைக்காது. 2031ல் வேண்டுமானாலும் அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த 5 வருஷம் அவர் சும்மா உட்கார மாட்டார். ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரு. வருஷத்துக்கு 2 படம் பண்ற மூட்ல இருக்காரு. அப்ப வருஷத்துக்கு 400 கோடியை இழந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை பண்ண விஜய் வந்து வந்தாருங்கிறது பயங்கரமான வந்து ஒரு ஹம்பக்கா இருக்கும். ஒரு அபத்தமான விஷயமா இருக்கும். ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி 2026 ரிசல்ட்டை பார்த்துட்டு இவர் மீண்டும் நடிக்க வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து தான் கை கால் முளைச்சி வேறொரு ரூபத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, தயாரிப்பாளர்களை கியூவில் நிற்க சொல்லிட்டாரு, அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, இந்த கதையை ஓகே பண்ணிட்டாருன்னு சகட்டு மேனிக்கு அடிச்சு விடுறாங்க. ஆனால் உண்மையில் இன்றைய தேதியில் விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் படத்தை முடிக்கணும். அடுத்தபடியாக இந்த 2026 தேர்தல் களத்தை சுற்றி இது 2 தான் விஜயினுடைய மைண்ட்ல இருக்க தவிர அந்த சினிமாங்கிறது இப்போதைக்கு இல்லை.